வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதைப்படலத்தின் 5ஆம் பாகம். வாயுபுத்திரன் யானை படைகளை கொன்றொழித்து பிணமலைகளை எங்கும் குவித்தான். பின் அம்மலைகளை எடுத்து எங்கும் வீசி எறிந்தான். யானை மலைகளால் தாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான அரக்கர்கள் இறந்தார்கள். இரவாத அரக்கர்கள் நிலைகட்டோடினார்கள். சிலர் அவ்வாறு ஓடுகையில் முட்டி மோதி நெரிசலில் இறந்தார்கள். அரக்கர்கள் எல்லோரும் தேரில் இறந்து கீழிறங்கி உயிர் தப்பி ஓடும் பொழுது தேவாந்தகன் என்னும் ராட்சதன் மட்டும் அஞ்சு ஓடாமல் துணிவும் கொடும் கோபமும் கொண்டு போர்க்களத்தில் தனியாக திரியத் தொடங்கினான். அப்படி திரிந்த தேவாந்தகனுக்கும் அனுமனுக்கும் இறுதியில் போர் மூண்டது. இருவரும் சிறிது நேரம் கடுமையாக தாக்கி போர் செய்தார்கள். ஆனால் முடிவில் அனுமனால் தேவாந்தகன் கொல்லப்பட்டான். தேவாந்தகன் இறந்ததைக் கண்ட அதிகாயன் சினத்தோடு கண்களில் தீப்பொறி பறக்க அனுமனின் எதிரே வந்து சேர்ந்தான். அதிகாயனை கண்டதும் மஞ்சு ஓடிய அரக்கச்சேனை துணிவு கொண்டு மீண்டும் போர் செய்ய விரைந்து வந்தது. வடமேருவியே தாக்கி அழிக்க வல்ல அதிகாயன் மேருமலை போன்ற அனுமனை நோக்கி, முன்பு ஒப்பற்ற வலிமை படைத்த என் தம்பி அச்சகுமாரனை நிலத்தோடு வைத்து தேய்த்து கொன்றுவிட்டு மிக பெரிய கடலை தாவி போய் உயிர் பிழைத்தாய். இப்போது அரக்கச்சேனை கடலில் புகுந்து வலிய தேவாந்தகனையும் கொன்றாய். அது கண்டு நான் உன்னோடு போரிட வந்திருக்கின்றேன். இன்றோடு உன் வாழ்வுக்கு முடிவு நெருங்கிவிட்டது. எனவே நீ என் அருகே நெருங்கி வந்திருக்கின்றாய். இன்றைக்கே உன்னை கொல்வேன். இல்லாவிட்டால் இனி என்றைக்கும் உன்னை நான் எதிர்க்க மாட்டேன். நீ ஒன்றில்லாமல் பல தீங்குகளை எங்களுக்கு செய்திருக்கின்றாய். ஆகவே உன்னையும் லக்ஷ்மணனையும் கொல்லாமல் நான் எனது நகருக்கு திரும்பி போக மாட்டேன். இதனை நன்கு உன் மனதிலே பதிய வைத்துக்கொள். இது சத்தியம் என்று வீர சபதமிட்டான். அதை கேட்ட அனுமன், அதிகாயனே, குகையில் வாழ்கின்ற கொடிய சிங்கம் போன்ற இளைய பெருமாளையும் என்னையும் நீ அதிகமாக கோபிக்கின்றாய். நான் தரையில் எடுத்து போட்டு எனது கால்களால் அரைத்தழிப்பதற்கு திரிசரனையும் அழைப்பாய். நான் கூறிய இந்த வார்த்தை தவறாது என்று சொல்லி கைகளை தட்டி பேரொளிப்பட ஆரவாரித்து சிரித்தான். வாயுபுத்திரன் அப்படி சொல்லிச்சு முடிக்கையில் 3 தலைகளை உடைய அரக்கனான திரிசிரன் அவனுடன் போருக்கு எழுந்து வந்தான். வந்த திரிசரனை அனுமனும் எதிர்த்து போரிடத் தொடங்கினான். தேரில் நின்று போர் செய்த திரிசரனை அழிக்க முனைந்து அவன் தேரில் அனுமன் குதித்து அவனை கைகளால் பிடித்து இழைத்து தரையில் தள்ளி தனது கால்களால் அரைத்து கொன்றான். திரிசரன் இறந்ததும் மேற்கு வாயிலில் போர் அதிகமாக நடப்பதைக் கண்டு அனுமன் அங்கு புறப்பட்டு கனப்பொழுதில் சென்று சேர்ந்தான். அனுமனின் வீரத்தை கண்ட அதிகாயன் வியப்புற்றான். அதே சமயம் அதனால் கோபமும் திரிசரன் இறந்ததால் கண்ணீரும் கொண்டான். ஒரே சமயத்தில் அதிகாயனுடைய கண்களில் இருந்து கோபத்தால் நெருப்பு பொரியும், சோகத்தால் கண்ணீரும் வெளிக்கிளம்பிற்று. அவன் உமையவளை ஒரு பாகத்தில் உடைய சிவபெருமானும் இந்த அனுமன் கோபமடைந்த சீற்றத்தை வெளிக்காட்டுகையில் அதனை பொறுப்பதற்கு வலிமையுடையவன் இல்லை என்று சொல்லி கோபத்தோடும் நடுங்குகின்ற கைகளை உடையவனானான். பின்பு அதிகாயன் தன் மனதிற்குள் லக்ஷ்மணனை கொல்வதற்காக போர்க்களத்தில் புகுந்தனான் வேறொரு செயலிலே நின்று தாமதிப்பது வீரம் இல்லை. இப்போதே அந்த லக்ஷ்மணனது வீரத்தை நான் மீண்டும் காணப்போகின்றேன் என்று சொல்லி தனது படையுடன் லக்ஷ்மணனை நோக்கி புறப்பட்டான். தன்னை நோக்கி வந்த அதிகாயனையும் அவனது வீரர்களையும் எதிர்த்து லக்ஷ்மணனும் அவர்கள் முன்னே சென்றான். அப்போது விரைந்து வந்து லக்ஷ்மணனை நெருங்கிய வாலியின் மைந்தன், ஐயனே, அதிகாயன் தேரில் ஏறி போர் செய்கின்றான். தாங்களோ தரையில் இருந்து கொண்டு போர் செய்ய தொடங்குகின்றீர். இது வேண்டாம். இவ்வாறு தாங்கள் தரையில் இருந்து கொண்டு போர் புரிவது சிறப்பாகாது. வில்லாளிகளுக்கு திலகம் போன்ற தாங்கள் திருமேனியை தாங்குவதற்கு தகுதி எனக்கில்லை. நான் இழிந்தவன்தான். ஆனாலும் புலிகனே, என் தோளில் ஏறிக்கொள்வீர் என்று வேண்டினான். அங்கதன் கூறுவதும் சரி என்று லக்ஷ்மணனுக்கு படவே நல்லது என்று சொல்லி அவன் மேல் ஏறிக்கொண்டான். பெருமாளை தாங்குகின்ற கருட பகவான் போல லக்ஷ்மணனை தாங்கி நின்ற அங்கதனை வியந்து பாராட்டி தேவர்கள் எல்லோரும் அவன் மீது பூமாழை பொழிந்து புகழ்மாலை சுட்டினார்கள். லக்ஷ்மணனுக்கும் அதிகாயனுக்கும் உக்கரமான போர் தொடங்கிற்று. அதிகாயனின் தேர் சென்ற திசையெல்லாம் அங்கதன் லக்ஷ்மணனை ஏந்தி சென்றான். அத்தேர் வளைந்த திசையெல்லாம் தானும் காற்றாடி போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து கண்டு சென்றது. அப்படி அங்கதன் அதிகாயனின் தேர் போல லக்ஷ்மணனுக்கு உதவி அளித்தான்.
அங்கதனின் அத்திறமையைக் கண்டு வானரத் தலைவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தனர். வானவர்கள் இதுபோல் செய்தால் கருடனுக்கும் அரியது என்று சொல்லி கைத்தட்டி புகழ்ந்தார்கள். இளைய பெருமாளின் வில்லில் இருந்து புறப்பட்ட கொடிய அம்புகள் அரக்கர்களின் உடம்பிலும் அவர்களது யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் சென்று தைத்தன. அப்போது முரசங்கள் முழங்கின, வேழங்கள் முழங்கின, மிக வலிய தேர்கள் முழங்கின, கணக்கும் தன்மையுள்ள குதிரைகள் முழங்கின, முழுமையான வெள்ளிச் சங்கங்கள் முழங்கின, வில்லின் ஓசை முழங்கின, வீரக்கழலும் கிண்கிணியும் முழங்கின. வீரர்கள் அதட்டும் ஒலிப்பும் ஆரவாரம் செய்தலும் முகிலினும் மும்மடங்கு அதிகமாக முழங்கின. ஸ்ரீராம பிரானின் உயிர் தம்பியாகிய லக்ஷ்மணன் பகையறக்கச் சேனையின் மேல் தொடர்ந்து அம்புகளை பிரயோகித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய அம்புகளுக்கு பலியாகி யானைகள் இறந்தன, குதிரைகள் மாண்டன, பசும்புன் தேர்கள் அழிந்தன, அரக்கர்கள் இறந்தார்கள். அவனது அம்புகளால் யமன் அச்சம் கொண்டான். யுத்தகலம் விசாலமாய் தோன்றிற்று. கடைசியாக லக்ஷ்மணன் அதிகாயனை பார்த்து, உன் விருப்பம் என்ன? உனது படைகள் யாவும் சின்னா பின்னமான பின்பே போர் செய்வாயோ, இல்லை இப்போதே என்னுடன் போர் செய்வாயோ? இந்த இரண்டில் நீ விரும்பும் செயல் யாது? எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு அதிகாயன், எல்லோரும் போர் செய்பவர்கள் இல்லை, தேவர்களும் காண நீயும் நானுமே போர் செய்ய போகின்றோம். போரில் உன் உயிருக்கு பாதுகாப்பாக எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு சம்மதமே. நான் உன்னை ஆள் விட்டு அழைத்தது உன்னோடு போர் செய்வதற்காக அல்லவோ? உன்னை என்னிடம் இருந்து உன் தமையனே காக்கட்டும், இல்லை உமாவதியே காக்கட்டும், தேவர்கள் எல்லாம் சேர்ந்து காக்கட்டும், 7 உலகங்களும் காக்கட்டும், யார் உன்னை காத்த போதிலும் இன்றோடு என்னால் உன் வாழ்வு அடங்கிவிடும் என்று சொல்லி தன் சங்கத்தை ஊதி வில்லின் நாணை தெரித்து இடி போல ஆரவாரித்தான். அதிகாயனின் வார்த்தைகளை கேட்ட இளைய பெருமான் அரும்பு போன்ற புன்சிரிப்பு தோன்ற, நீ சொன்னபடி யாருமே வரமாட்டார்கள், நானே ஒருவேளை தோற்றாலும் தோற்கத்தக்கவனே, போர் புரிந்து என்னை நீ வெல்வாயானால் அவர்களை எல்லாம் வென்றவனே ஆவாய் என்று கூறி அவன் மேல் ஒரு கொடிய சரத்தை ஏவினான். லக்ஷ்மணன் தொடுத்த அம்பை அதிகாயன் கணப்பொழுதில் தனது அம்பால் அழித்துவிட்டு மீண்டும் நாகம் போன்ற 16 அம்புகளை தொடுத்து லக்ஷ்மணன் மேல் எரிந்து ஆரவாரித்தான். உடனே தன்னை நோக்கி வந்த அம்புகளை லக்ஷ்மணன் அறுத்து போக்கி ஒரு கொடிய கூரம்பை அதிகாயன் மேல் செலுத்தினான். குபேரனை வெற்றி கண்ட அதிகாயன் அந்த அம்பை மறுகணம் முறித்தான். அப்படி அவர்களின் போர் நீண்ட நேரம் நடந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போர் செய்தார்கள். கடைசியாக லக்ஷ்மணன் எரிந்த 100 பானங்கள் அதிகாயனின் கவசத்தை கிழித்தொழித்தன. அதனால் அவன் சிறிதே தளர்ச்சி அடைந்து பெரிய வில்லை தேரில் ஊன்றி இளைப்பாறினான். அந்த இடைப்பட்ட காலத்தில் லக்ஷ்மணன் தனது கொடிய அம்புகளினால் கோடிக்கு மேலான அரக்கர்களை சின்ன பின்னமாக்கி கொன்றான். களைப்பாரி முடித்த அதிகாயன் திரும்பவும் போருக்கு ஆயத்தமானான். லக்ஷ்மணனுடைய அம்புகள் போர்க்கள பூமி எங்கும் வானிலும் நிறைந்திருப்பதைக் கண்டு கொதித்தெழுந்து வில்லில் அம்புகளை சராமாரியாக பூட்டி தொடுத்து லக்ஷ்மணது அம்புகளை விட மும்மடங்காக தனது அம்புகள் எங்கும் நிறையச் செய்தான். அவனுடைய அம்புகள் மேலும் ஆகாயம் எங்கிலும், வானத்து வரம்புகளிலும், நில உலகத்தின் எல்லா இடங்களிலும், மலைச்சிறங்களிலும், எதிர்த்தோரின் உடல் உயிர்களிலும் சென்று நிறைந்தன. அதனால் திசைகள் யாவும் மறைந்தன. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி குன்றின. அம்புகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. வானமும் பூமியும் அதிர்ந்தன. எங்கும் நெருப்பு கற்றைகள் எழுந்து உழவின. தேவர்கள் அதிகாயனின் வீரத்தையும் செயலையும் அப்போது கண்டு, இன்றைக்கே வானர சேனை அழிந்து விடுமோ, ஸ்ரீராமரது தம்பி இவனை வெல்ல வல்லவனோ, இந்த அதிகாயன் கொலையை கற்றது யமனுடன் தானோ, ஒப்புற்ற இவன் கற்றுள்ள வில்வத்தை இருந்தபடி என்ன என்று கூறி அஞ்சினார்கள். அதே சமயம் அதிகாயன் அங்கதனின் நெற்றியிலும் தோளிலும் மார்பிலும் ஊடுருவிச் செல்லும்படியாக அம்புகளை தொடுத்து விட்டு பின் லக்ஷ்மணன் மேல் 3 அம்புகளை ஏவினான். அதே கையோடு மேகம் போல ஒலிக்கின்ற சங்கத்தை ஊதி இமையவர்களின் சிரம் நடங்க அவன் ஆரவாரித்தான். அதிகாயன் ஏவிய அம்புகள் குறி தவறாத அங்கதனின் உடலை தாக்கி புண்களை உண்டாக்கின. அப்புண்களில் இருந்து குருதி நீர் வெள்ளம் என பெருகிற்று. அதனை கண்ட லக்ஷ்மணன் மிகுந்த கோபம் அடைந்தான். உடனே 1000 அம்புகளை பகைவர் மேல் ஏவினான். அவ்வம்புகள் கணத்தில் சென்று அதிகாயனின் தேர்க்குதிரைகளையும் பாகனையும் கொன்று முடித்து அவனது வில்லையும் முறித்து எரிந்தன. வில்லும் தேரும் இழந்த அதிகாயன் உடனே மற்றொரு தேரில் ஏறிக்கொண்டான்.
வேறொரு வில்லையும் எடுத்துக்கொண்டான். அதை பார்த்த லக்ஷ்மணன் அதிகாயனை கொல்லும்படி கட்டளையிட்டு அக்னி பகவானது ஆக்கியானோஸ்திரத்தை பிரயாகித்தான். தன்னை நோக்கி வந்த அந்த அஸ்திரத்தை அதிகாயன் தன்னிடம் இருந்த மற்றொரு ஆக்கினோ அஸ்திரத்தால் தாக்கினான். அந்த அஸ்திரங்கள் இரண்டும் தமக்குள் போரிட்டன. அவ்வாறு போரிடுகையில் லக்ஷ்மணனின் கொடிய எரிகணைகளை அதிகாயன் மேல் ஏவினான். அவ்வம்புகள் குறித்தவராமல் சென்று அதிகாயனின் மார்பில் ஊடுருவிச் சென்றன. அதனால் அதிகாயனின் மார்பில் ஊடுருவி சென்ற அம்பு இரத்த காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதிகாயன் அவ்வம்புகளால் வலிமையோ வீரமோ குன்றவில்லை. அவன் மேலும் கொடுஞ்சனம் கொண்டு கொடிய அம்புகளை கோடிக்கணக்கில் தொடர்ந்து பிரயோகித்துக் கொண்டிருந்தான். தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.